வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க மகா மேக்ஸ் கோச். நம்ம பார்க்க போகிற சம் பயிற்சி 1.3ல் வினாயன் 7. இதே மாதிரி எல்லா சம்மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட மகா மேக்ஸ் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7வது கொஷின், 24 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து 4 மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படம் 1.17 உள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு V எனில் Vஐ எக்ஸின் சார்பாக குறிப்பிடுக. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சதுர ஷேப்பில் இருக்கிற அட்டையை எடுத்துட்டு அதோட 4 மூலையிலையுமே சம அளவு உள்ள அதே மாதிரி சதுர வடிவத்தில் அது கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கனச்செவ்வக அமைப்பில் ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அதோட மேல்புறம் திறந்துருக்கு. ஸோ அதோட கன அளவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் கனச்சதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா L × B × H. இதில் நம்ம மொத்தமாக சதுரத்தோட ஷேப் சைஸ் 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா மூலைகள், அதோட சைஸ் என்ன அப்படின்னு கொடுக்கல. அப்போ நமக்கு தெரியலங்கிறதுனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி இருக்கிற அந்த பாக்ஸில் இருக்கிற பிரெத்தோட சைஸ், அகலத்தோட அளவும் நீளத்தோட அகலவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா. மொத்தமாக 24, அதில் எக்ஸு நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னா 2x கழிஞ்சிரும். அப்போ 24லேருந்து 2xை கழிச்சோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் நமக்கு கனச்செவ்வகத்தினுடைய நீளம் மற்றும் அகலம். உயரம் அப்படிங்கிறது நமக்கு அது என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம எக்ஸு அப்படின்னே வச்சுக்கிறோம். நான் சொன்னது புரிஞ்சுதா? வாங்க ஆன்சர் போடலாம். ஆன்சரில் எப்பவும் போல கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதுவோம் இல்லையா. என்ன கொடுத்துருந்தாங்க, சதுரத்தின் பக்க அளவு 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பாக்ஸ்க்கு சதுரத்தை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பாக்ஸ் ஷேப் வந்துருச்சு இல்லையா. அப்போ அதோட அளவு என்ன வருதுன்னு பார்த்தோம், 24 - 2xன்னு வருதுன்னு பார்த்தோம். அப்போ கனச்செவ்வகத்தின் பக்க அளவு ஈக்குவல் டு 24 - 2x. அதோட நீளம் 24 - 2x தான், அகலம் 24 - 2x தான் வரும். உயரம் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா L × B × H நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ நமக்கு L, B, H அதுவும் என்ன வேல்யூ நம்ம எழுதிட்டோம். அப்போது எல்லுக்கு என்ன வருது, 24 - 2x இன்ட்டு பிக்கு 24 - 2x இன்ட்டு ஹெச்சுக்கு எக்ஸு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா. முதல்ல அந்த 24 - 2xையும் 24 - 2xையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 24 × 24 - 2x மைனஸ் 2x இன்ட்டு 24 - 2x அப்படின்னு வருமா, இன்ட்டு எக்ஸு. அதுக்கப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 × 24 576, 24 × 2x 48x அப்படின்னு வருது. அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறமா மைனஸ் 2 × 24ன்னு சொல்லும் போது 48 × எக்ஸு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 2 2 4 4x². இதை முதல்ல x², எக்ஸு அந்த நம்பருன்னு சொல்லி அந்த மெத்தடில் எழுதிக்கலாமா. 4x² மைனஸ் 48x மைனஸ் 48x கூட்டணும் அப்படின்னா மைனஸ் 96x அப்படின்னு வரும். ப்ளஸ் 576 இன்ட்டு எக்ஸ் அப்படியே வரும். இப்போ எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4x³ மைனஸ் 96x² ப்ளஸ் 576x. இதுதான் கனச்செவ்வகத்தின் கன அளவு. அப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும், எல்லா சம்மே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.